சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ், அனைத்து நோய்களுக்குமான குணம். நம்ம ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை ட்ரிபிள் ஸ்டார் திட்டத்தில் நீங்களும் ஆகலாம் சூப்பர் ஸ்டார். டவுன்லோட் த SKTM Jewel app today. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டர் கேர் அப்படின்னா என்னது? கரு உருவானதுலேருந்து 12 வாரம் வரையிலும் நம்ம ஃபஸ்ட்டு பகுதி, அது ஃபஸ்ட் ட்ரைமஸ்டர் நம்ம சொல்லுவோம். ஸோ அந்த 12 வாரங்கிறது வந்து ரொம்ப முக்கிய கட்டம். அதில் தான் எல்லா உறுப்புகளும் டெவலப் ஆகுது. எது குழந்தை பிறந்த பிறகு என்னென்ன பிரச்சனைகளை நம்ம கண்டறிய முடியுமோ அதெல்லாம் குழந்தை வயிற்றுக்குள்ளே இருக்கும்போதே கண்டறியலாம். இந்த நாளை குறிக்கணும், அதோட வளர்ச்சியை பார்த்து அவங்களுக்கு எப்போ டெலிவரி ஆகும். இதில் வந்து ஒரு NT ஸ்கேன்னு ஒன்று இருக்குது. அது வந்து மரபணுக்களில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா அப்படிங்கிறத கண்டறியலாம். ஒன்றுமே தங்க முடியாமல் எல்லாத்தையும் வாந்தி எடுத்துக்கிட்டே இருந்தாங்கன்னா டாக்டர்கிட்ட போய் பார்க்கணும். இதெல்லாம் வந்து சகஜம்தான் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறக்கூடாது. இல்லை, இப்போ டவுன் சிண்ட்ரோம் அப்படிங்கிறதெல்லாம் மரபணுவை பொறுத்து இருக்குது. அது சரியாக போகிறது கிடையாது. ஸ்கேன் பண்ணும்போது ரொம்ப மிக மிக அவசியம். அதை பார்த்து கூட இந்த குழந்தை நல்லா வளருமா வளராதாங்கிறது கூட நம்மளால் கண்டறிய முடியும். வயசான பிறகு தான் கல்யாணமே பண்ணிக்கிறாங்க. கல்யாணம் ஆன பிறகும் முதல் குழந்தைய தள்ளி போடுறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ இது வயது ஆக ஆக இந்த டவுன் சிண்ட்ரோம்ங்கிறது ஜாஸ்தியாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. IBC மங்கை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம கூட வந்து வி ஹாவ் டாக்டர் எப்சிபா வித் அஸ். வணக்கம் மேம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். இன்றைக்கி உங்களை சந்திச்சதில் ரொம்ப சந்தோஷம். எனக்கும் சந்தோஷம். பெண்களுக்கு எத்தனையோ கேள்விகள் இருக்கும், எல்லா விதத்துலேயுமே ஏதோ ஒரு டவுட் வந்துகிட்டே இருக்கும். ஆனால் எப்போவுமே எப்போ பார்த்தாலுமே ஒரு டவுட் வந்து இதில் இருந்துகிட்டே இருக்கும், இந்த ப்ரெக்னென்சி பீரியடுங்கிறது. அதுலேயும் இந்த ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டர் அப்படின்லாம் வந்துட்டாலே நிறைய விஷயங்கள் யோசிப்பாங்க. நம்ம இப்படி இருக்கணுமா, நம்ம அப்படி இருக்கணுமா அப்படிங்கிற மாதிரி. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டர் கேர் அப்படின்னா என்னது? குழந்தை பிறப்புங்கிறதே ஒரு கடவுளுடைய செயல். அது ஒரு சந்தோஷமான தருணம். ஸோ எல்லாருமே நாள் கடந்து போச்சு அப்படின்னா வீட்டில் இருக்க எல்லாருமே சந்தோஷமாக இருப்பாங்க. ஆனால் அது நாள் கடந்து போன உடனேயே டாக்டரை அணுகி ஒரு இரத்த பரிசோதனை இல்லை ஒரு சிறுநீர் பரிசோதனை பண்ணி அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. அந்த சமயத்திலேருந்து முதல் கரு உருவானதுலேருந்து 12 வாரம் வரையிலும் நம்ம ஃபஸ்ட்டு பகுதி, அது ஃபஸ்ட் ட்ரைமஸ்டர் நம்ம சொல்லுவோம். அந்த 12 வாரத்தில் தான் எல்லா குழந்தையோட உறுப்பும் முழுமையாக அடைஞ்சிடும். அதுக்கப்புறம் மீதி இருக்கிற நாட்களில் அது வளர்ச்சி பெறும். ஸோ அந்த 12 வாரங்கிறது வந்து ரொம்ப முக்கிய கட்டம். அதில் தான் எல்லா உறுப்புகளும் டெவலப் ஆகுது. ஸோ அப்போ ரொம்ப பாதுகாப்பாக இருக்கணும். ஒருத்தங்க கருவுட்ருக்காங்க அப்படின்ன உடனேயே போய் பரிசோதனை பண்ணி டாக்டர்கிட்ட போய் பார்த்துக்கிறது ரொம்ப சிறந்தது. அந்த சமயத்தில் அவங்களுக்கு சோர்வாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த 12 வாரத்தில் அதிகமாக சில பேருக்கு வாந்தி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து அதுக்கெல்லாம் வந்து தக்க சிகிச்சையும் இருக்குது. இதெல்லாம் வந்து சகஜம்தான் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறக்கூடாது. அப்புறம் இப்போ காலகட்டத்தில் வந்து ஒரு சின்ன சின்ன காரியத்தையும் கூட கண்டறியறதுக்கு கருவிகள் இருக்குது ஸ்கேனின் மூலமாக. முந்தி காலத்துலலாம் 5 மாதம் குழந்த நாடி துடிப்பு வந்து குழந்தை உதைக்க ஆரம்பித்த பிறகு தான் டாக்டர்கிட்டே போவாங்க. இப்போ அது மாதிரி இல்லை. எது குழந்தை பிறந்த பிறகு என்னென்ன பிரச்சனைகளை நம்ம கண்டறிய முடியுமோ அதெல்லாம் குழந்தை வயிற்றுக்குள்ளே இருக்கும்போதே கண்டறியலாம். ஒரு உறுப்பும் எப்போ டெவலப் ஆகுதுங்கிறத நம்ம அழகாக ஸ்கேன் மூலமாக பார்த்துக்கலாம். ஸோ அந்த ஃபஸ்ட் ட்ரைமஸ்டரில் ஒன்று ஃபஸ்ட்டு யூரின் மூலமாக பரிசோதனை பண்ணிக்கலாம், சிறுநீர் மூலமாக பரிசோதனை பண்ணிக்கலாம், இல்லை பிளட் மூலமாக பண்ணிக்கலாம். ஸ்கேன் பண்ணும்போது ரொம்ப மிக மிக அவசியம். ஸ்கேன் எவ்வளோ சீக்கிரமாக பண்ணுறோமோ 7 வாரத்துலேயே கண்டிப்பாக 7 வாரத்துலேருந்து 9 வாரத்துக்குள்ளே நம்ம அது பேர் டேட்டிங் ஸ்கேன்னு பேர். ஸ்கேன் எதுக்காக பண்ணுறோம் அப்படின்னா குழந்தை சில சமயம் கரு வந்து கர்ப்பப்பையில் தான் தங்கணுன்றது இல்லை, கரு குழாயிலையும் தங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ எந்த இடத்துல கரு தங்கியிருக்குன்னு தெரியும், அது எந்த பகுதியில் இருக்குது. கர்ப்பப்பைங்கிறது ஒரு இது, அதில் மேலேயும் தங்கலாம், கீழேயும் தங்கலாம், சைட்லேயும் தங்கலாம்.
சரியான இடத்துல தங்கியிருக்கான்னு தெரியணும், கர்ப்பப்பையில் தான் தங்கியிருக்கான்னு தெரியணும், குழந்தையோட நாடு திடுப்பு நல்லா இருக்கா அப்படிங்கிறது தெரியும். அதில் சில 9 வாரத்திலே சில விஷயங்கள்லாம் அதில் வர ஆரம்பிச்சிடும். அதை பார்த்து கூட இந்த குழந்தை நல்லா வளருமா வளராதாங்கிறது கூட நம்மளால் கண்டறிய முடியும். ஸோ 12 வாரத்தில் திருப்பியும் ஒரு ஸ்கேன் பண்ணணும். 9 வாரம் 8 வாரத்துலேருந்து 9 வாரத்துக்குள்ளே அந்த நாளை குறிக்கணும். அதோட வளர்ச்சியை பார்த்து அவங்களுக்கு எப்போ டெலிவரி ஆகும் அப்படிங்கிறத கண்டறிய முடியும். ஏன்னா இது ஏன் முக்கியம் அப்படின்னா, சில பேருக்கு 40 நாளைக்கு 45 நாளைக்கு ஒருக்கா தீட்டு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ அவங்களுடைய என்னைக்கு தேதி குழந்தை பிறக்குங்கிறது கண்டறியும் போது தப்பாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 10 நாள் 15 நாள்லாம் வித்தியாசம் வரும். அதுக்காக தான் டேட்டிங் ஸ்கேன் பண்ணுறோம். அதோட டிஸ்டன்ஸ் சிஆர்எல்னு ஒன்று இருக்குது. அந்த டிஸ்டன்ஸை வச்சு அதோட ஏஜை நம்ம நிர்ணயிக்கலாம். குழந்தையோட ஏஜ் 8 வாரமா 7 வாரமா 9 வாரமா அதுலேருந்து என்னைக்கு குழந்தை பிறக்குங்கிறத நம்ம கண்டறியலாம். 12 வாரத்தில் திருப்பியும் ஒரு ஸ்கேன் பண்ணணும். அது கண்டிப்பாக பண்ணி ஆகணும். ஏன்னா எல்லா உறுப்புகளும் ஆல்மோஸ்ட் டெவலப் ஆயிரும். இதில் வந்து ஒரு என்டி ஸ்கேன்னு ஒன்று இருக்குது. அது மரபணுக்களில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா அப்படிங்கிறத கண்டறியலாம். அது அந்த வயசில் 11 வாரம் 4 நாட்கள்லேருந்து 13 வாரம் 6 நாட்களுக்குள்ளே தான் பண்ணணும். அது அந்த வயசுக்கு உரிய திக்னஸ் இருக்கணும். அது ஒன்றும் இல்லை, குழந்தை கழுத்தை சுற்றி இருக்கிற ஒரு மெஷர்மெண்ட். அதை பற்றி அது எவ்வளோ இருக்குங்கிறது ஒரு நிர்ணயம் இருக்குது. அது மீறி இருந்துச்சுன்னா இது ஒரு அறிகுறி. மரபணுக்களால் குழந்தைக்கு பிரச்சனை இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சில சமயம் இருதயத்தில் பிரச்சனை இருந்தாலும் அதில் அந்த மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது கூட ஒரு ரத்த டெஸ்ட்டும் சேர்த்து பண்ணுவோம். அதுவும் மரபணுகளுக்கு உரியது. டவுன் சிண்ட்ரோம்ன்றதெல்லாம் இப்போ நிறைய பேர் வயசான பிறகு தான் கல்யாணமே பண்ணிக்கிறாங்க. கல்யாணம் ஆன பிறகும் முதல் குழந்தைய தள்ளி போடுறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ இது வயது ஆக ஆக இந்த டவுன் சிண்ட்ரோம்ங்கிறது ஜாஸ்தியாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதெல்லாம் பண்ணும்போது அவங்களுக்கு குழந்தை நன்றாக இருக்குதா, பிரச்சனை இல்லையா அப்படிங்கிறது ஒரு 90% கண்டறிய முடியும். திருப்பியும் 18 வாரத்தில் 20 வாரத்தில் திருப்பியும் ஒன்று பண்ண வேண்டியது இருக்கும். இந்த ஃபஸ்ட்டு ட்ரைமஸ்டரில் கண்டிப்பாக டாக்டரை பார்த்து அவங்களோட பிளட் குரூப் பார்க்கணும். ஏன்னா RH டைப்புன்ற போது ஹஸ்பண்டும் RH டைப்பாக இருக்கணும். அப்போ தான் குழந்தை RH டைப்பாக இருக்கும். இப்போ ஹஸ்பண்ட் RH பாசிட்டிவாக இருந்தால் குழந்தை RH நெகட்டிவ் இல்லைனா பாசிட்டிவாக இருக்கும். அதனால் குழந்தைக்கும் பிரச்சனை வர்றதுக்கெலாம் வாய்ப்பு இருக்குது. ஸோ பிளட் குரூப் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதுக்கப்புறம் இந்த HIV, HbSV, அப்புறம் தைராய்டு இருக்கா பார்க்கணும். இதெல்லாம் முதல் 12 வாரத்திலே எல்லாம் பண்ணணும். அதுக்கப்புறம் இப்போ நம்ம ஆசிய நாடுகளில் சக்கரை வியாதிங்கிறது ரொம்ப சகஜமாக இருக்குது. ஸோ கர்ப்பத்தில் சக்கரை வியாதி இருக்கான்றது கண்டறியணும். அதுக்கும் சில குளுக்கோஸ் கொடுத்து 75 கிராம் குளுக்கோஸ் கொடுத்து அவங்க சாப்பிட்டு வந்திருந்தாலும் பண்ணலாம். அது பேர் டிப்ஸி டெஸ்ட்டுன்னு பேர். அது 75 கிராம் குளுக்கோஸ் கொடுத்து 2 மணி நேரம் கழித்து 140க்கு மேலே இருந்தால் அவங்களுக்கு கர்ப்ப காலத்தில் உள்ள சக்கரை நோய் வந்திருக்குன்னு அறிகுறி. ஏன்னா அது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா அதனால் குழந்தைக்கு குறைபாடுகள் வருவதற்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அந்த ஹீமோகுளோபின் A1Cங்கிறது ஒரு லெவலில் இருக்கணும். 5.4 இருந்தால் தான் குழந்தையோட உறுப்புகள்லாம் நல்லா வளர்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது மீறி இருந்துச்சுன்னா குழந்தைக்கும் பாதிக்கும். ஸோ அவங்க ஃபஸ்ட்டு யூரின் டெஸ்ட் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிக்கணும், இல்லைனா பிளட் டெஸ்ட். அதுக்கப்புறம் 8 வாரத்துலேருந்து 9 வாரத்துக்குள்ளே டேட்டிங் ஸ்கேன் பண்ணணும். 12 வாரத்தில் என்டி ஸ்கேன் பண்ணணும். கூட பிளட் டெஸ்ட் எல்லாத்தையும் பண்ணணும். ஓரளவுக்கு அவங்களுக்கு சுகமான வளர்ச்சி உரிய குழந்தை இருக்குங்கிறத நம்ம அவங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம். இந்த 12 வாரங்களில் இவ்வளோ டெஸ்ட் இருக்குது, இவ்வளோ ஸ்கேன்ஸ் இருக்குது. ஆனால் நம்ம இதில் ஏதோ ஒரு குறைபாடோ, நீங்கள் சொன்ன மாதிரி அந்த மரபணுவில் ஏதோ ஒரு குறைபாடு ஏதோ ஒன்று இருக்குன்னா அந்த 12 வாரங்களுக்கு அப்புறம் அது சரியாகிற வாய்ப்பு இருக்கா? இல்லை, இப்போ டவுன் சிண்ட்ரோம் அப்படிங்கிறதெல்லாம் மரபணுவை பொறுத்து இருக்குது. அது சரியாக போகிறது கிடையாது. உடல் உறுப்பில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அப்போவே 12 வாரத்தில் கூட இருதயத்தில் பிரச்சனை இருக்காங்கிறது கூட கண்டுபிடிக்கலாம். ஆனால் 90% கண்டுபிடிக்கலாம். 4 சேம்பர் இருக்கணும் அப்படின்னா 90% ரூல்ட் அவுட். அது திருப்பி கன்ஃபார்ம் பண்ணுறது 18 வீக்ஸில்.
எல்லா இதுவும் நல்லா வளர்ச்சி அடைஞ்சு அதெல்லாம் இருக்கும். எந்த குறைபாடுமே இப்போ ஒரு ஃபிங்கர் மிஸ்ஸிங்னு வச்சு நம்ம கண்டுபிடிச்சிருக்கோன்னு வச்சுக்கோங்களேன், 18 வாரத்தில் அது வளர போகிறது கிடையாது. அதனால தான் 18 வாரத்தில் எதுக்கு நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னா, ஏதாவது குறைகள் இருந்தால், அதாவது நிவர்த்தி பண்ண முடியாத குறைகள், அதாவது உடல் அது உயிருக்கு உகந்ததாக இருக்க சில சமயம் தலையை சுற்றி பெரிய வென்ட்ரிக்கல் வென்ட்ரிக்கல் பெருசாக இருக்குது, அது மாதிரி இருக்குது, இது ரொம்ப பிரச்சனை நிறையா இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ வந்து உயிர் வாழ்வதற்கு உகந்ததாக இருந்துச்சுன்னா கண்டினியூ பண்ண சொல்லுவோம். சில சமயம் நிறையா குறைபாடுகள் இருக்கலாம், ஒரு உறுப்பில் மட்டும் இல்லை, 2-3 உறுப்பில் இருக்கலாம். சில குறைபாடுகள் அந்த குழந்தை அதோட வளர்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு ஆர்டினரியாக அவங்களால வாழவும் முடியும். இப்போ சில சமயம் இந்த கால் இப்படி திரும்பி இருக்கும் கால், அப்போ வந்து அதை வந்து ஷூவெல்லாம் போட்டு நிவர்த்தி பண்ணிக்கலாம். அந்த மாதிரி குழந்தை பிறந்த பிறகு அது உயிருக்கு எந்த ஆபத்தும் கிடையாது. அது அதோட வாழ்க்கை முறையை அழகாக பண்ணிக்கலாம். இப்போ சில பேருக்கெலாம் வந்து 2 ஃபிங்கர் ஒன்றா இருக்கும், அதெல்லாம் வந்து ஒரு பெரிய குறைபாடு கிடையாது. குழந்தை வந்து எப்பவும் போல் இருக்கலாம். சில குறைபாடுகளை நிவர்த்தி பண்ண முடியாது. அவங்களால வெளியில் வரும்போது உயிர் வாழ்வதற்கு உகந்ததாக இல்லை அப்படிங்கிறத, வெதர் இட்ஸ் கம்பேட்டபிள் வித் லைஃப் ஆர் நாட்டுங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிடலாம். எதுக்காக அப்போவே பண்ண சொல்கிறோன்னா, அந்த மாதிரி ஒரு ரொம்ப குறைபாடுகளோடு இருக்கும்போது அந்த பெற்றோர்களுக்கு நாங்கள் ஆலோசனை கூறி அவங்க அதை வளர்க்க வேண்டாமா அப்படிங்கிறத முடிவெடுக்கிறதுக்கு அது ரொம்ப உகந்த காலகட்டம். அப்போ 18 வாரத்தில் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து கருசிதைவு பண்ணுறதுக்கு பெர்மிஷன் இருக்குது. இப்போல்லாம் அது பண்ணுறதுக்கும் ஈஸி. அம்மாவுக்கு வந்து ஒரு பிரச்சனை இல்லாமல் இந்த குழந்தைய வெளியேற்றுவதற்கு ஈஸியான தருணம் அது. அந்த காம்ப்ளிகேஷன் அம்மாவுக்கு குறைச்சலாக இருக்கும். எதுவே குழந்தை வந்து குறைபாடோடு இருக்குது, 2-3 குறைபாடோடு இருக்கும்போது வெளியில் வந்து அது வளர்கிறதுக்கோ இது எல்லாருக்கும் லைஃப் சப்போர்ட்டுங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்கும். அதனால் அந்த சமயம் அவங்க பெற்றோர்கள் முடிவெடுப்பாங்க நம்ம வச்சுக்கிறதா வேண்டாமான்னு. அப்படி கருசிதைவு பண்ணும்போது தாய்மார்களுக்கு எந்த பிரச்சனையும் வராமல் எளிதாக பண்ண முடியும். அதுக்கு தான் 18 வாரத்தில் திருப்பியும் ஸ்கேன் பண்ண சொல்லுவோம். இப்போ இந்த ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டர்னு வர்றப்பவே வந்துட்டு நிறைய விஷயங்கள் வீட்டில் சொல்லுவாங்க. இது சாப்பிட்ற விஷயங்கள்லேருந்து நீங்கள் என்ன பண்ணணும் பண்ணக்கூடாதுங்கிறதுல நிறைய விஷயங்கள் டவுட்ஃபுல்லாக இருப்பாங்க. இதை நான் சாப்பிட்டா இதை நான் ஆகிடுமா, இல்லைனா எக்ஸசைஸ் பண்ணலாமா வேண்டாமாங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள். இதை மித்துன்னு கூட நிறைய பேர் சொல்கிறாங்கல்ல. ஸோ இந்த சாப்பிட்ற விஷயமா இருக்கட்டும், இந்த ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டரில் இந்த விஷயங்கள் ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டரில் அவங்களுக்கு பிடிச்சதை சாப்பிட்ணும். ஏன்னா ஜீரண சக்தி ரொம்ப குறைஞ்சிருக்கும். அவங்களுக்கு வாந்தி கொமட்டல் எல்லாமே அவங்களுக்கு வித்தியாசமாக அவங்களுக்கு வந்து இப்போ ரசம் கொதிச்சா கூட வாந்தி வரா மாதிரி இருக்கும். அப்போ போய் நல்லா பிசைஞ்சு ரசத்தை தான் கொடுப்பேன்னு அம்மா சொன்னால் அவள் வாந்தி தான் எடுக்க போகிறாள். அதனால் அவங்களுக்கு அடிக்கடி லேசாக ஜீரணார பொருளை சாப்பிட்ணும். அதில் ஃப்ரூட்ஸ் சாப்பிட்லாம். இது இளநீர்லாம் ரொம்ப நல்லது. வாந்தி எடுத்தோடனே டயர்டாக இருப்பாங்க, சோர்வாக இருப்பாங்க. அதில் எலக்ட்ரோலைட்ஸ்லாம் இருக்குது, உப்பு சக்திலாம் இருக்குது. ஸோ இளநீர்லாம் நல்லா குடிக்கலாம், ஜூஸ் குடிக்கலாம். சில சமயம் சில பேருக்கு ஜூஸே பிடிக்காது. அப்போ போய்ட்டு நீ கண்டிப்பாக அப்போ தான் நிச்சயமாக 12 வாரத்தில் அவங்க லூஸ் பண்ணுவாங்க வெயிட்டை. பிகாஸ் சாப்பிட பிடிக்காது, அப்படியேனாலும் வாந்தி எடுப்பாங்க. அதனால் அவங்களுக்கு சோர்வு ஜாஸ்தியாக இருக்கும். அது வந்து தப்பு கிடையாது, வெயிட் குறைய தான் செய்யும். அந்த முதல் 12 வாரம் வெயிட் குறைய தான் செய்யும். எது பிடிக்குதோ அவங்களுக்கு, அவங்க நாக்குக்கு எது பிடிக்குதோ அதை கொடுக்கணும். நிறைய தண்ணி, ஈவன் பிளெயின் வாட்டர் அவங்க நிறையா குடிக்கணும். இல்லைனா அவங்களுக்கு டீஹைட்ரேஷன் வரும். அதனால் அடிக்கடி சின்ன சின்ன சாப்பாடாக, இப்போ ஒரு தோசையோ ஒரு இட்லியோ சாப்பிட்டுட்ருக்காங்க, அவங்களுக்கு கொமட்டுற மாதிரி இருந்தால் விட்டுருணும். கொஞ்சம் நேரம் கழித்து பழமோ இல்லை ஒரு ஸ்வீட்டோ ஒரு பிஸ்கெட்டோ அது மாதிரி சாப்பிட்டுக்கணும். அதுக்கப்புறம் ட்ராவல் பண்ணுறதை அவாய்ட் பண்ணுறது பெட்டர். அதுக்கப்புறம் இந்த இப்போ ஆஃபீஸில் வேலை செய்கிறவங்கள்லாம் வந்து சிறுநீரத்தை அப்பப்போ எம்டி பண்ணிடுறது பெட்டர். யூரினெல்லாம் சேர்த்து வைக்கிறது நல்லதில்லை. அவங்க அப்படியே ஜாபில் கான்சென்ட்ரேட் பண்ணிவிட்டு அதெல்லாம் வந்து நிறைய தண்ணி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து இது பண்ணாமல் இந்த பைக்கில் வேகமாக போகிறது அதெல்லாம் அவாய்ட் பண்ணணும்.
இந்த மாடிப்படி ஏறுறது அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இந்த மாதிரி கடினமான வேலை அவங்களுக்கு கொஞ்சம் சோர்வு இருக்கும், குடும்ப சப்போர்ட் வேண்டியது இருக்கும். இந்த எக்ஸசைஸ் பண்ணுறவங்க இப்போ நிறைய பேர் இருக்காங்க. ஒரு ஒர்க் அவுட் அப்படின்னு வச்சிடுறாங்க, ஃபிசிக்கல் ஒர்க் அவுட்னு ஒன்று இருக்குது. இதெல்லாம் வந்து இந்த ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டரில் பண்ணலாமா? ஃபஸ்ட் ட்ரைமஸ்டரில் அவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை. சில பேருக்கு முதல் 12 மாதத்துலேயே சக்கரை வியாதி இருக்கும், பிபி ஜாஸ்தியாக, பிபி உள்ளவங்க கர்ப்பம் தரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி இருக்கிறவங்களாம் கடினமான உடற்பயிற்சி பண்ணக்கூடாது. ஃபஸ்ட்டு இதில் சிம்பிள் வாக்கிங் பண்ணாலே போதும். ஒரு அரை மணி நேரம் வாக்கிங் பண்ணணும். கடினமான உடற்பயிற்சி எப்போவுமே கர்ப்ப காலத்தில் பண்ணக்கூடாது. அதாவது கர்ப்பம் இல்லாத ஆளுகள் பண்ணுற உடற்பயிற்சி இப்போ பண்ணக்கூடாது. மற்றபடி அவங்களால முடிகிற உடற்பயிற்சி ரொம்ப இந்த பளு தூக்குற இதெல்லாம் உடற்பயிற்சிலாம் இருக்குது, அதெல்லாம் பண்ண வேண்டாம். சிம்பிளாக படுத்துட்டு அந்த இடுப்பை தூக்கி கொஞ்சம் நேரம் 5 நிமிஷம் பிடிச்சிட்டு அப்புறம் இறக்கி விடுறதுலாம் அந்த இடுப்பு சதைகள்லாம் விரிவதற்கு நல்லாயிருக்கும். அதெல்லாம் வந்து ஃபஸ்ட் ட்ரைமஸ்டரில் அவங்களுக்கு சோர்வு தான் ஜாஸ்தியாக இருக்கும். அந்நேரம் போய் நீ அதை பண்ணு இதை பண்ணுன்னு சொன்னால் அவங்களால முடியாது. வந்து சும்மா ஈவினிங் ஒரு வாக்கிங் போயிட்டு வந்தாலும் 1/2 hour வாக்கிங் போயிட்டாலே அவங்க கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருப்பாங்க. அதே மாதிரி இந்த காஃபி நிறைய பேருக்கு வந்துட்டு இந்த டீ காஃபி இதெல்லாம் வந்து குடிச்சு பழக்கமாகிடும். அவங்களுக்கு அந்த கஃபைன்கிற இன்டேக் வந்து ஜாஸ்தி இருக்கலாமா? கஃபைன் எதுவுமே அளவுக்கு மீறினாலும் அமிர்தமும் விஷம். ஸோ கெஃபைனோ எதுவுமே கெஃபைனோ டீயோ எல்லாமே வந்து அளவாக குடிக்கிறது பெட்டர். அந்த சமயத்தில் இதெல்லாம் கேஸ்ட்ரைட்டிஸ் அவங்களுக்கு எம்டிங் டைமே நம்மளுக்கு 3 ஹவர்ஸ்னால் அவங்களுக்கு டிலேடாக எம்டிங் ஆகும் கர்ப்பமாக இருக்கிறவங்களுக்கு. ஸோ அந்த டைமில் இந்த டீ காஃபி எல்லாம் கேஸ்ட்ரைட்டிஸ் இயற்கையாகவே அவங்களுக்கு கேஸ்ட்ரைட்டிஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, வயிற்றெரிச்சல் வர்றதுக்கு கர்ப்பத்தில் இருக்குது. அப்போ இதெல்லாம் சாப்பிடும்போது இன்னும் எரியும். அதுக்கு பதில் அவங்க இது ஜூஸ், இளநீர் அது மாதிரி குடிக்கும்போது அவங்களுக்கு அந்த எரிச்சல் குறையும், வயிறு எரிச்சல் குறையும். இப்போ தற்காலத்தில் வந்து நிறையா பேர் மது அருந்துறாங்க, ஸ்மோக் பண்ணுறாங்க, அதெல்லாம் கண்டிப்பாக தவிர்க்கணும். இப்போ வந்து நிறைய ஹை ஹீல்ஸ் அது ஸ்லிப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஃப்ளாட் அப்புறம் ஆளாக நம்மளுக்கு வந்து அந்த உறுப்புகள்லாம் விரியும் போது இடுப்பு வலியெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ நம்ம ஆஃபீஸ் போகும்போது இத்தனை நாள் ஸ்டைலாக போட்டுட்டு போயிருப்போம், அப்போது வந்து அந்த ஹை ஹீல்ஸ் போடாமல் இருக்கிறது நல்லது. எல்லாமே ஒரு நம்மளோட ஃப்ளாட்டாக ஒரு விஷயங்களுக்காக. ஸ்லிப் ஆனாலும் குழந்தைக்கும் அடிப்படலாம், நமக்கும் அடிப்படலாம், ஸ்லிப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லையா? ஸோ ஃப்ளாட் ஸ்லிப்பர்ஸ் பெட்டர். அதே மாதிரி நிறைய பேர் வீட்டில் இப்போலாம் வந்து பெட்ஸ் இருக்குது, கேட் வச்சுருப்பாங்க, டாக் வச்சுருப்பாங்க. இதோட முடிகள்னாலேயே வந்து நிறைய அலர்ஜி காஸ் ஆகும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. இது உண்மையா? இயற்கையாகவே பெட்ஸ் இருந்தால் சில பேருக்கு அலர்ஜி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இஃப் தே ஆர் ஸோ யூஸ் டு இட், அவங்க வந்து கையெல்லாம் கழுவிட்டு சாப்பிடும்போது அந்த பெட்டை இது பண்ண பிறகு நல்லா கையெல்லாம் கழுவிட்டு சுகாதாரமாக இருந்தால் அது ஒன்றும் பாதிக்க போகிறதில்ல. சப்போஸ் இந்த கேட்ஸ்லலாம் வந்து அந்த ஃபீசிஸ் அந்த மலம் அதில் சில வைரஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதெல்லாம் தவிர்க்கணும். அதை போய் க்ளீன் பண்ணுறேன், அதை பண்ணுறேன், இதை பண்ணுறேன், அந்த விஷயங்கள் இருக்கக்கூடாது. இந்த ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டர் காலங்களில் சில சிம்டம்ஸ் வரும் நமக்கு, ஒரு நாசியாவோ இதெல்லாம் ஒரு சிம்டம்ஸ் மாதிரி நமக்கே தெரியாத இந்த சிம்டம்ஸ் எல்லாம் இருக்கிறது வந்து நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். இல்லைன்னா இந்த மாதிரி சில விஷயங்கள் வர்றப்போ ஹாஸ்பிட்டலில் போய் டாக்டரை பார்க்குறது நல்லது அப்படிங்கிற விஷயங்கள் என்ன? வாந்தி கூட ஒன்றுமே தங்க முடியாமல் எல்லாத்தையும் வாந்தி எடுத்துக்கிட்டே இருந்தாங்கன்னா டாக்டர்கிட்ட போய் பார்க்கணும். அது கண்டிஷன் பேர் ஹைப்பரெமெசிஸ் கிராவிடோனம். அது வந்து நார்மல் கிடையாது. அப்படியே எல்லாம் எதை சாப்பிட்டாலும் அவங்க வாந்தி எடுப்பாங்க, ஒரு தண்ணி கூட தங்காது. அப்போ வந்து அவங்களுக்கு உப்பு சக்தியெல்லாம் குறையும், டாக்டர்கிட்ட போகணும். அடுத்தாப்பில் வயிறு வலி ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துச்சுனாலும் டாக்டரை அணுகணும். அப்புறம் சிறுநீர் போடும்போது வலி, எரிச்சல் அது மாதிரி இருந்தாலும் டாக்டர் அனுப்பணும். இதெல்லாம் ஃபஸ்ட் ட்ரைமஸ்டரில். ஜுரம், ஒரு சின்ன ஜுரம் வந்தாலும் நான் ஏற்கனவே சொன்னேன், எல்லா உறுப்புகளும் 12 வாரம் வரையிலும் தான் உருவாகுது. ஸோ இந்த வைரல் இன்ஃபெக்ஷன், நம்மளுக்கு ஜுரம் எதனால் வருதுன்னு தெரியாது, வைரலாக பாக்டீரியாவா இதுன்னு தெரியாது. ஜுரம் ஜாஸ்தியாக இருக்கும்போதே கருசிதைவு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஜுரம் இருந்தால், வயிற்று வலி இருந்தால், சிறுநீர் போகிறதுல பிரச்சனை இருந்தால், ப்ளீடிங் கண்ணில் தான் பார்த்தேன்னுவாங்க சில பேஷண்ட்டு, கொஞ்சம் தான் இருந்தது மேடம்,
அப்படின்வாங்க. ஆனால் அது வந்து கொஞ்சமாக இருந்தாலும் ப்ளீடிங் இருந்தால் உடனே வந்து டாக்டரை பார்க்கணும். இதை தான் சாப்பிட்ணும், நான்வெஜ் சாப்பிட்டா தான் பலம் இருக்குன்றது கிடையாது. புரோத சக்தி, நார் சக்தி, பீன்ஸு அந்த மாதிரிலாம் ஜீரணம் ஆகிறதுக்கு நல்லதாக இருக்கும். அது வந்து முட்டை சாப்பிட்லாம், கோழி சாப்பிட்லாம், மீன் சாப்பிட்லாம். இவங்கள்லாம் வந்து பருப்புலேயே நிறையா இருக்குது. பருப்பு சாதம் நெய்யில் போட்டு சாப்பிடும்போதும் வயரே இவ்வளோ தூரம் இருக்கும்போது நீ பிரியாணி தான் சாப்பிடு அப்படி சொன்னால் அது எவ்வளோ ஹார்ட் டு டைஜஸ்ட். ஸோ ஈஸியாக டைஜஸ்ட் ஆகிறத நம்ம கொடுக்கணும். சுகப்பிரசவம், குழந்த ஆரோக்கியமான குழந்தையாக இருக்கணுங்கிறத கருத்தை தான் வச்சுட்டு கடவுளை வேண்டிட்டு எல்லா ரிலீஜன்லேயும் பிரசவங்கிறது வந்து மறுஜன்மம்னு இருக்கும். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ், அனைத்து நோய்களுக்குமான குணம். நம்ம ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை ட்ரிபிள் ஸ்டார் திட்டத்தில் நீங்களும் ஆகலாம் சூப்பர் ஸ்டார். டவுன்லோட் த SKTM Jewel app today.